உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். செக்ஸ் எவ்வளவு நேரம் பண்ணணும், எவ்வளவு பண்ணால் சரியானது, எவ்வளோ நேரம் தேவை, இப்படி கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப எளிமையான பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை இட்லி தேவை அப்படின்னா, ஒருத்தர் 2 சாப்பிட்லாம், ஒருத்தர் 4 சாப்பிட்லாம், ஒருத்தர் 8 சாப்பிட்லாம், ஒருத்தர் 10 கூட சாப்பிட்லாம். 2 பேரும் திருப்தி ஆகிற வரை நீங்கள் செக்ஸ் பண்ணணும். இதில் ஒரு பார்ட்னர் மட்டும் திருப்தி அடைந்து முடிகிறது சிக்கலை உருவாக்கும். பொதுவாக ஆண்களுக்கு இயல்பாகவே சீக்கிரம் விந்து வர்றது பார்க்குறோம். இது ஏன்னா ஜெனட்டிக்காக அப்படி தான் இருக்குது. நம்ம சிம்பன்சி கிட்டேருந்து பிரிந்து 70 லட்சம் வருடங்கள். அப்போது மனிதன் செக்ஸில் ஈடுபடும் போது இப்போ மாதிரி ஏசி ரூமை பூட்டிக்கிட்டு பெட்ரூமை பூட்டிக்கிட்டு செக்ஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. காட்டில் மிருகங்களோடு வாழும்போது செக்ஸில் ஈடுபடும் போது சீக்கிரமாக விந்து வெளியேற்றி தன் இனவருத்தியை அவங்க உறுதி செய்யணும். மற்ற மிருகங்களும் இப்போ அப்படி தான் இருக்குது. பெரும்பாலான காளை, எருது, அதே மாதிரி முயல்லாம் 1 செகண்டு தான் செக்ஸ் பண்ணும். சில மிருகங்கள் ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ணக்கூடிய மிருகங்கள்னு பார்த்தா 2 தான். ஒன்று மலைப்பாம்பு கிட்டத்தட்ட 72 மணி நேரம் தொடர்ந்து செக்ஸ் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பாலைவனங்களில் ஒட்டகங்கள் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணும், மணிக்கணக்கில் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த 2 விலங்குகள் தான் அதிகமான நேரம் எடுத்துக்கிற விலங்குகள். ஆனால் பொதுவாக பெரும்பாலான விலங்குகள் குயிக்காக 2 நிமிஷத்தில் ஒரு 2 செகண்டில் வெளியில் வர்ற விலங்குகள் நிறைய. மனிதனுக்கு என்னென்னா, நீண்ட நேரம் நீங்கள் செக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விலங்குகள் உங்களை தாக்கலாம். அதே மாதிரி எதிரிகள் உங்களை தாக்கலாம். அவன் ஒரு ஆயுதத்தோடு வந்தான்னா கொன்னுடலாம். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கிடையே அவன் நீண்ட நேரம் ரசித்து செக்ஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 10,000 வருடங்களில் விவசாயம் ஆரம்பித்ததுலேருந்து, அதுக்கு முன்னால் விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் மனிதர்களுக்கு இல்லாமல் இருந்தது. சரி, அப்போது மனிதன் ஆண் இயற்பிலேயே சீக்கிரம் வெளியேற்றுறவங்க, 2 நிமிஷத்தில் வெளியேற்றுறவங்க தான் 70% பேர் உலகத்தில். ஆனால் பெண்களுக்கு இன்ட்ராவெஜைனல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம் அப்படின்றது 14 நிமிடங்கள் தேவைப்படுது. அல்லது நேரடியாக கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை நாக்கு வச்சு விரல் வச்சு தூண்டணும். ஏ ஸ்பாட்டு, பி ஸ்பாட்டு, ஜி ஸ்பாட்டு, கிளைட்டோரிஸ் இதெல்லாம் தூண்டுறது, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு சரியான முயற்சியில் அவங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதை செய்தால் தான் அவங்க உச்சகட்டம் அடைய முடியும். அப்படி இல்லாமல் இயல்பாக ஒரு பெண் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்களான்னா பெரும்பாலான பெண்கள் அப்படி ஆகிறது இல்லை. அப்போ எங்கே சிக்கல் வரும்? பெரும்பாலான இந்திய பெண்கள், குறிப்பாக 3ஆம் உலக பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதில்லை. அவங்க பல குழந்தைகள் பெற்றிருப்பாங்க, ஆனால் அவங்க உச்சகட்டம் அடைவதில்லை. அப்போ சிக்கல்கள் அவங்களுக்கு வருது, நெருக்கடி வருது, மன அழுத்தம் வருது, செக்ஸையே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்பு வருது. செக்ஸ் வேணான்னு பெண்கள் சொல்கிறதுக்கு காரணம் செக்ஸ் பிடிக்கலன்னு இல்லை. அவங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் செக்ஸ் பண்ணி முடித்த உடனே ஆண்கள் விந்து வெளியேற்றி தூங்கிடுவாங்க ஆழமாக. பெண்களுக்கு இருக்கிற தூக்கம் போயிடும். காலையில் எந்திரிக்கும் போது இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் இருக்கும், தூக்கம் இருக்காது. ஏன்னா தூக்கம் போயிடும். உச்சகட்டம் இல்லாமல் ஒரே தலைவலி, உடம்பு வலி எல்லாம் இருக்கும். இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். அப்போ எவ்வளவு நேரம் செக்ஸ் நார்மல்னால், அந்த பெண் உச்சகட்டம் அடைகிற வரை செக்ஸ் பண்ணணும். அதுதான் கரெக்டான டைம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று நீங்கள் நேரடியாக தூண்டலாம் அந்த பெண்ணை. கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை, மார்பகங்களை தூண்டுறது. மார்பகங்களை தூண்டுறதுல 4-5% பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். கிளைட்டோரிஸ் தூண்டுறதுல 99% பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். ஏ ஸ்பாட்டு, ஜி ஸ்பாட்டு இதெல்லாம் இருக்குது. பொசிஷன்ஸ் 580 பொசிஷன்ஸ் இருக்குது. சில பொசிஷனில் பெண்களுக்கு ரொம்ப நல்ல தூண்டுதல் இருக்கும். குறிப்பாக ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆண் கீழே படுத்திருக்காரு, 2 கையும் ஃப்ரீயாக இருக்குது. பெண் மேலே இருக்கிறாங்க, பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு இருக்குது. ஆணுறுப்பு
உள்ளே இருக்குது ஒரு பக்கம் ஒரு தூண்டுதல். கிளைட்டோரஸை வந்து அவங்க ஆணுறுப்பு மேலே மெதுவாக அசைக்க ரப் பண்ணலாம். லேசாக முன்ன பின்ன அசைக்கும் போது கிளைட்டோரஸ் தூண்டப்படும். உச்சகட்டம் வர்றதுக்கு பல மடங்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆண் 2 கைகளையும் 2 மார்பகங்களையும் தூண்ட முடியும். அடுத்து ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் பெண் கொஞ்சம் குனிஞ்சு ஆண் கொஞ்சம் மேலே தலையை தூக்குனா ஒரு மார்பகத்தை அந்த காம்புகளை நாக்கு வச்சு தூண்ட முடியும். இதன் மூலம் ஒரு பெண் சீக்கிரமாக உச்சகட்டம் அடைய முடியும். ஏன்னா அவங்களுக்கு 5 தூண்டுதல் கிடைக்குது. பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு இருக்கிறது, கிளைட்டோரஸ் தூண்டுதல், மார்பகங்களை தூண்டுறது 2 பக்கமும், நெப்பில் வந்து வாய் வச்சு தூண்டுறது. இந்த தூண்டுதல் வேறு எந்த பொசிஷன்லையுமே கிடைக்காது. இவ்வளவு தூண்டுதலும் ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன். இதை தவிர ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேறு வேறு பொசிஷன்ஸ் வந்து நல்லா இருக்கலாம். இது அவங்க அனுபவத்தில் கண்டுபிடிக்கலாம். இந்த பொசிஷனில் எனக்கு சீக்கிரம் உச்சகட்டம் வருது, அப்படி அவங்க கண்டுபிடிச்சி அதை பண்ணணும். இதில் என்னென்னா, பல நேரங்களில் நீங்கள் உங்கள் கணவரோட பேசணும். கணவரும் மனைவியுமே நம்ம திருமணத்திற்கு வயதானா திருமணம் பண்ணி வச்சிடும். பொதுவாக திருமணத்திற்கு முன்பேயாவது பாலியல் பற்றிய விஷயங்களை 2 பேரும் கொஞ்சம் படிக்கணும். அப்படி படிக்கலைன்னா நீங்கள் ஒரு கவுன்சிலிங்காவது டாக்டர்ஸ் எடுத்துக்கணும். எப்படி ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறது? இதில் கேட்குறதுல என்ன அசிங்கம் இருக்குது? நமக்கு ஒன்றும் இல்லை. புத்தகம் வாங்கி நீங்கள் நேராக படிங்க, இல்லை மருத்துவர்களை நேராக பார்த்து இது பற்றி ஆலோசனை பெறுங்க. ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டம் கொண்டு போகிறது, எப்படியெல்லாம் செக்ஸை என்ஜாய் பண்ணுறது, இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். திருமணத்துக்கு முன்பு இதை நீங்கள் 2 பேருமே எடுத்துக்கலாம். அப்போ தான் ஆணுக்கு வந்து இப்படி செய்யணும்னு தோணும். இல்லைன்னா அவருக்கு தெரியாது, அவர் உச்சகட்டம் அடைஞ்சால் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆண் நினைக்கக்கூடும். அதனால் இது ரொம்ப முக்கியம். பொதுவாக ஆண்களுக்கு இப்படி தெரியாததுனால அவங்க செக்ஸ் பண்ணி முடித்த உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இது இயல்பாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பெண்களும் கிட்டத்தட்ட சமமாக படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை விரும்புகிறாங்க. அது நியாயம். அப்போது இந்த குறைபாடை போக்காமலே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அறியாமை இருக்குது இந்த ஏரியாவில் அப்படின்றது அவங்க 2 பேருக்கும் தெரியறதில்ல. தெரிந்து கொள்வது, அதை செயல்படுத்துறது, இந்த 2 கட்டமாக இதை செய்யும்போது பெண் ஒவ்வொரு முறையும் உச்சகட்டம் அடையலாம். அது தெரியாமல் இருக்கும்போது பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை திருப்திப்படுத்துறது ஆணுடைய கடமை அப்படின்னு நம்புகிறாங்க. ஆணுக்கு ஒன்றும் புரியலை, அவரும் எதையும் கற்றுக்கிறது இல்லை. அவருக்கு இது புரியாததுனால குழப்பமாக இருப்பார். ஏன் மனைவி கோபமாக இருக்காங்க, செக்ஸ் வேணான்றாங்க, இந்த குழப்பங்கள் ஆண்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து தெளிவுபடுத்தப்படணும். அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்பாவது 2 பேருக்கும் செக்ஸ் பற்றிய ஒரு புரிதல் வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவாக பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தம்பதிகள் கல்யாணம் வரைக்கும் கூட செக்ஸ் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாமல் வெளியே எதையும் தலையை காட்டிக்காமல் ஒழுக்கமாக இருக்கணும். கல்யாணம் முடிந்த அன்னைக்கு 2 பேரும் செக்ஸை வந்து எக்ஸ்பர்ட் ஆகி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். ப்ராக்டிக்கலாக அது எப்படி சாத்தியமாகும்? திருமணம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கிறீங்க. திருமணம் ஆன உடனே அந்த துறையில் நீங்கள் பிற்பன்னராக எப்படி ஆயிட முடியும்? அதே மாதிரி அறியாமையோடு அவங்க இருக்கிறாங்க. அப்போது சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அதுக்குள்ளே மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள். பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த பிரச்சனையில் வர்றதை பார்க்க முடியும். ஏன்னா ஆண்கள் 99.9% சீக்கிரம் விந்து வெளியேந்துருது. அவங்களுக்கு விந்து வர்றதில் பெருமளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. அப்படி பிரச்சனையானால் அவங்க டாக்டர் உடனே வந்துடுவாங்க, ஏன்னா குழந்தை இருக்காது. அப்போ பிரச்சனை வந்து பெண்களுக்கு மட்டும்தான். இதில் ஆணுக்கு விந்து வெளியே சீக்கிரம் வந்தாலும் பாதிக்கப்படுறது பெண்ணு தான். ஆணுக்கு வரக்கூடிய ப்ளஷர் வந்துடும், என்ஜாய்மெண்ட் வந்துடும். பெண்ணுக்கு மட்டும் அந்த உச்சகட்டம் இல்லாததுனால அவங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும். முதல்ல கல்யாணம் ஆகும், உடனே கர்ப்பம் ஆயிடுவாங்க, அப்புறம் வாந்தி இந்தி அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் டெலிவரி, அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம், அடுத்து ஒரு குழந்தை. இந்த குழந்தைய வளர்க்குறது ஒரு 24/7 முழு நேர வேலையாக இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப தெரியாது. 2 குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு தான் அவங்களுக்கு நமக்கு செக்ஸே சரியாக இல்லைன்ற உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். செக்ஸு சரியில்லை, நம்ம அதில் ஒன்றும் பெரிய இன்பம் அடையலைன்ற உணர்வு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்க வந்து சிக்கலில் மாட்டிக்குவாங்க.
சில நேரங்களில் வேறு தவறுகளும் பிரச்சனைகளும் வரக்கூடும் இந்த மாதிரியான விஷயங்கள். இதில் என்ன சரியான முறை என்னன்னா, ஆணும் பெண்ணுமே தாம்பத்திய உறவு பற்றி முழுமையான ஒரு புரிதலோடு தான் திருமணம் செய்யணும். செக்ஸை வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக வாழ்நாள் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். இல்லைன்னா விட்டிங்கன்னா அது கொஞ்ச நாளில் டல்லாக பல் தேய்க்கிற மாதிரி ரொட்டீன் ஆயிரும். அதை விடாமல் அழகான ஒரு தோட்டமாக அதை பராமரிக்கணும். அடுத்து வந்து பெண்ணுக்கு உச்சகட்டம் என்பது பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஆண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பெண்களுக்கு தெரியலன்னு நீங்கள் கேட்க முடியாது, நீங்கள் சொல்லணும். சில நேரம் ஆண் தூண்டிகிட்டு இருக்காரு, டக்குன்னு அவர் நிறுத்துறாருன்னா நீங்கள் சொல்லணும், இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள், நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லணும். கரெக்டான நேரத்தில் சொல்லலைன்னா நின்று போயிடும். நின்று போனால் முதல்ல இருந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போது கரெக்டான நேரத்தில் நீங்கள் சொல்லணும், நீங்கள் கைட் பண்ணணும் முக்கால்வாசி. ஆனால் பெண்கள் வந்து அது ஏதோ அசிங்கமான வேலை, தாங்கள் முன்னெடுக்கிறது, ஏதாவது பேசுகிறது, அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ஒரு பெண்ணுக்குரிய குணம் இல்லைன்னு தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்கள் மனதில் என்ன ஓடுது, நீங்கள் உச்சகட்டத்துக்கு பக்கத்தில் வந்திருப்பீங்க, அவர் அப்போ தான் தூண்டுறதை நிறுத்தினார்னா போயிடும், பின்னால் போயிடும். திரும்ப முதலேருந்து தூண்டினா தான் உச்சகட்டம் வரும். அப்போ நீங்கள் சொல்லணும், கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள், நிறுத்தாதீங்கன்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் மெதுவாக, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, வேகமாக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதை தவிர இந்த விஷயங்களில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு வந்து நீங்கள் செக்ஸை திருமணத்துக்கு வெளியே பண்ணுறதில்ல. இப்போ ஆண்களும் பெண்களுமே இந்த தப்பு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்கள்லாம் செக்ஸ் ஒரு டல் ஆயிடுது கொஞ்ச நாளில், 2-3 வருஷங்களில். திருமணத்துக்கு வெளியே மசாஜ் பார்லர் இல்லை செக்ஸ் டூரிசம், வெளியூர்களுக்கு போகிறது, அது ஒரு த்ரில் எக்ஸைட்டேஷன் அங்கே கிடைக்குதுன்னு பண்ணுறாங்க. இது உங்கள் திருமண வாழ்க்கையை முடிச்சிடும். திருமணம் என்பதுன்னா சும்மா ஒரு சடங்கல், அது ஒரு ஒப்பந்தம். நான் நேர்மையாக இருப்பேன், ஹானஸ்டாக இருப்பேன். ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெஸ்பெக்டோடு இருப்பேன், ஹானஸ்டாக இருப்பேன்றது உறுதிமொழி. அது நம்ம எல்லாம் படிக்கிறது இல்லை யாரும், ஆனால் அதுதான் உண்மை. அப்போது அந்த ஹானஸ்டி இல்லாமல் நீங்கள் போகும்போது பெரிய பிரச்சனைகள் உள்ள வரும். 2 பேரும் ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு அதை தாண்டி ஒரு எண்ணங்கள் வந்தால் கூட நீங்கள் அங்கேயே அதை நிறுத்திடணும். அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போதே இது ஹானஸ்டான எண்ணம் அல்ல அப்படின்றத நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க. பல நேரங்களில் நம்ம ஆளுங்க வந்து தவறு ஆரம்ப கட்டத்தில் வந்து அதை ஒரு இயல்பாக எடுத்துக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, மசாஜ் பார்லரில் போகிறோம், அதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம். நம்ம எடுத்துக்கும் போது அடுத்தடுத்து தவறுகள் நடக்குது, நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி பழகிடுறீங்க. திருமணத்துக்கு வெளியே உறவுன்றது ஒரு இயல்பான விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து சிக்கலை உருவாக்கிறோம். அப்போது விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு ஆரோக்கியமான செக்ஸுன்னா அப்போ எப்படி இருக்கணும், உங்கள் 2 பேருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். பார்ட்னரை எப்படி திருப்தி பண்ணுறது, எப்படி செக்ஸை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு இனிமையான விஷயமாக கொண்டு போகிறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை செயல்படுத்தணும். அடுத்து வந்து ஹானஸ்டி. வெளியே எங்கேயும் உறவுகளை வச்சுக்கிறது, அந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தா கூட அதை வெறுத்து ஒதுக்குறது தான் சரியான முறை. அது பல நேரங்களில் வள்ளுவரை தான் சொல்கிறார், பிறன்மனை விளையா பேராண்மை. ஆண்மை நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்டட்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. பல பேரோட செக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸ்டட்டு அப்படின்வாங்க. பிறன்மனை விளையா பேராண்மை. இன்னொருத்தருடைய மனைவி கூட உறவு கொள்ளாத ஆண்மை தான் பேராண்மை. அப்போது அது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இருக்கும்போது தான் அந்த அன்பு அதிகமாகும். இந்த திருமண உறவில் அந்த ஆரோக்கியமான ஒரு அன்பு இருக்கும். நமக்காக மட்டுமே துணை அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அது தேவையான ஒரு விஷயம். வாழ்நாள் ஃபுல்லாக அந்த உறவு வந்து ஒரு நெருக்கமான, ஒரு நட்போட கூடிய உறவாக, அது நம்பிக்கையான ஒரு உறவாக இருக்கும்.